வேலுசாமிபுரம். இந்த இடத்துல தான் அதிமுகவுக்கும் நாங்க இடம் கொடுத்தோம். அந்த கூட்டத்துக்கு 15,000 பேருக்கு மேல தொண்டர்கள் வந்தாங்க. ஆனா அந்த கூட்டம் நேர்த்தியா நடந்துச்சு. எந்தவித உயிரிழப்பும் அங்க நடக்கல. அந்த கூட்டத்தை நேர்த்தியா அங்க நடத்தும்போது தாவேகாவோட கூட்டத்தை மட்டும் எப்படி நடத்த முடியல, அந்த கூட்டத்துல மட்டும் எப்படி 41 உயிர்கள் பிரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே கேள்வி எழுப்புது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, டிஎம்கே நடத்தக்கூடிய கூட்டம், ஏடிஎம்கே நடத்தக்கூடிய கூட்டம் இதெல்லாமே காசு கொடுத்து கூட்டப்படக்கூடிய கூட்டம். இவர்களெல்லாம் நீங்க அட்டெண்டன்ஸ் எடுத்தா கூட அட்டென்ஷன்ல நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. இவங்களுக்கு தேவை நீங்க எப்போ கூட்டத்தை முடிப்பீங்க, நம்ம எப்போ காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போலான்னு இருக்கக்கூடிய கூட்டம். ஆனா தாவேக்காக வரக்கூடிய கூட்டம் எல்லாமே ரசிகர்கள் கூட்டம், மேலும் விஜயை பார்க்கறதுக்காக தன்னிச்சையா வரக்கூடிய கூட்டம். இவங்களை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் தானே. இவங்கெல்லாம் உண்மையான கூட்டம். அப்போ உண்மையா தன்னிச்சையா வரக்கூடிய கூட்டத்துக்கு நம்ம எப்படியெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும்? 15,000 பேர்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 15,000 பேருமே அமைதியா உட்கார்ந்து உங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. அவங்க பொழுதுபோக்குறதுக்காக தான் உங்க கூட்டத்துக்கே வராங்க. இவங்களுக்கு தேவை உங்களுடைய காசு மட்டும்தான். அந்த காசை வாங்கிட்டு இவங்க போயிட்டே இருப்பாங்க. ஆனா விஜய்க்காக வந்த கூட்டம் எல்லாம் விஜய் பார்க்கறதுக்காகவும் விஜயனுடைய பேச்சை கேட்கறதற்காகவும் கூடின கூட்டம். இந்த கூட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்க இன்னும் அதிகமான காவல்துறையினரை நீங்க போட்டிருந்திருக்கணும். நீங்க உங்க கூட்டத்தை மாதிரியே இந்த கூட்டத்தையும் நீங்க நினைச்சதுனால தான் உங்க மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நான் அடிச்சு சொல்ல முடியும். இன்னொரு பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, bye from you, Ajay. Thank you.